ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து 10th சோசியல் சயின்ஸ்லேருந்து 2 லெசனோட பாக்ஸ் கண்டென்ட் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், காட் ஒப்பந்தம். 1947 வந்து 23 நாடுகள் வந்து காட் ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திட்டன அப்படிங்கிறாங்க. அந்த காட் ஒப்பந்த நிறுவனர்கள் வந்து இந்தியாவும் ஒன்றாக இருந்தது. இதன் இயக்குனர் ஜெனரல் யார் அப்படின்னா வந்து ஆர்தர் டங்கல். ஆர்தர் டங்கல் கொண்டு வந்த இறுதி சட்ட ஒப்பந்த வரைவு தான் டங்கல் வரைவு அப்படிங்கிறாங்க. இதில் என்ன கேள்விகள் வந்து இடம்பெறலாம் அப்படின்னா, காட் ஒப்பந்தத்தில் வந்து 1947 எத்தனை நாடுகள் வந்து கையொப்பமிட்டன அப்படின்னா வந்து 23 நாடுகள் வந்து கையெழுத்திட்டன. ரொம்ப முக்கியம். அடுத்து WTO அப்படின்னா என்னன்னா, 1994 ஆண்டு ஏப்ரல் மாதம் வந்து உலக வர்த்தக அமைப்பை வந்து அமைப்பதற்கு காட் உறுப்பு நாடுகள் உருகுவே சுற்றின் போது இறுதி ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திட்டன அப்படிங்கிறாங்க. இந்த ஒப்பந்தத்தை அமல்படுத்திட 104 உறுப்பினர்களால் கையெழுத்திடப்பட்டது. WTO உடன்படிக்கை ஜனவரி 1, 1995 முதல் நடைமுறைக்கு வந்தது. ஸோ இதான் நமக்கான கேள்வி. WTO வந்து நடைமுறைக்கு வந்த நாள் வந்து என்ன அப்படின்னா வந்து ஜனவரி 1, 1995. இதில் வந்து எத்தனை நாடுகள் வந்து கையெழுத்திட்டன அப்படின்னா வந்து 104 நாடுகள் தான் வந்து WTOவை அமைப்பதற்கு வந்து கையெழுத்திட்டிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ 1947 வந்து காட்டுக்கு வந்து கையெழுத்திட்டிருக்கிறது 23 நாடுகள். இதே WTO அமைக்கிறதுக்காக எத்தனை நாடுகள் கையெழுத்திட்டன அப்படின்னா வந்து 104 நாடுகள். 4 நாடுகள் தான். அந்த நாடுகளில் உள்ள உறுப்பினர்கள் தான் வந்து கையெழுத்திட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்ததுன்னா 1995 ஜனவரி 1. அடுத்து பாருங்கள், அந்த லெசனோட பாடச்சுருக்கம் ரொம்ப முக்கியம். உலகமயமாக்கல் என்பது ஒரு நாட்டை உலக பொருளாதாரத்துடன் ஒருங்கிணைப்பது அப்படிங்கிறாங்க. உலகமயமாக்கலே 3 நிலைகள் இருக்குது. ஒன்று தொன்மையான உலகமயமாக்கல், இடைப்பட்ட உலகமயமாக்கல், நவீன உலகமயமாக்கல் அப்படிங்கிறாங்க. LPG அப்படின்னா வந்து தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல். நல்லா பார்த்துங்க, LPG அப்படின்னா வந்து தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல். பன்னாட்டு நிறுவனமானது அதன் சொந்த நாட்டிற்கு வெளியே குறைந்தபட்சம் வேறு ஒரு நாட்டின் பண்டங்களை அல்லது பணிகளையும் உற்பத்தி செய்யும் அல்லது கட்டுப்படுத்தும் ஒரு பெரும் நிறுவனம் தான் வந்து பன்னாட்டு நிறுவனம் அப்படிங்கிறாங்க. பன்னாட்டு நிறுவனங்களை சர்வதேச நிறுவனங்கள் அல்லது பன்னாட்டு அமைப்பு என்றும் அழைக்கலாம். 1947 23 நாடுகள் காட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. காட் நிறுவன உறுப்பினர்களில் இந்தியாவும் ஒன்று. அடுத்து பாருங்கள், உணவு பாதுகாப்பு சட்டம். ரொம்ப முக்கியம். உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து அந்த இயர் ரொம்ப முக்கியம். இந்தியாவில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் துவங்கி உணவு பாதுகாப்பு சட்டம் துவங்கி 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது. நவம்பர் 1, 2016 அன்று துவங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஸோ தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னா 2013. அதுலேருந்து 3 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் தமிழ்நாட்டில் உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது. 2016 நவம்பர் 1. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்னா இந்திய நாடாளுமன்றத்திலிருந்து 2013 நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறாங்க. இந்த சட்டம் 50% நகர்ப்புற குடும்பங்களையும் 75% கிராமப்புற நிறுவன குடும்பங்களையும் உள்ளடக்கியது ஆகும். ரொம்ப முக்கியம். வந்து தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து எந்த ஆண்டு? 2013. மாநில உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து எந்த ஆண்டு? 2016 நவம்பர் 1 தமிழ்நாட்டுக்கு. அடுத்து வாங்கும் சக்தி சமநிலை அப்படின்னு என்னென்னு பார்த்துங்க. வாங்கும் சக்தி சமநிலை என்பது வாங்கும் சக்தி தொடர்பான ஒரு கருத்தாகும் அப்படிங்கிறாங்க. ஒரு பொருளாதார கோட்பாடு அப்படிங்கிறாங்க. ஒரு பொருளின் விலையுடன் சரி செய்யப்பட வேண்டிய தொகையை மதிப்பிடுகிறது. ஸோ வாங்கும் சக்தி சமநிலை அப்படின்னா ஒரு பொருளோட விலையுடன் சரி செய்யப்பட வேண்டிய தொகையை குறிப்பிடுகிறது, மதிப்பிடுகிறது அப்படிங்கிறாங்க. நாடுகளின் வருமான நிலைகள் மற்றும் வாழ்க்கை செலவு தொடர்பான பிற தொடர்புடைய பொருளாதார தளர்வு அல்லது பணவீக்கம் மற்றும் பணவாட்டத்தின் சாத்தியமான விகிதங்களை வந்து ஒப்பிடுவதற்கு வாங்கும் சக்தி சமநிலையை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. நமக்கான கேள்வி வந்து இதுதான். வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் இந்தியா வந்து எத்தனையாவது இடத்துல வந்து இருக்குன்னா, இந்தியா வந்து ஒரு 3வது பெரிய பொருளாதாரமாக மாறியுள்ளது. இதில் வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் இந்தியா 3வது பெரிய பொருளாதாரமாக மாறியுள்ளது. சீனா வந்து மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறி அமெரிக்காவை 2ஆம் இடத்திற்கு வந்து தள்ளி உள்ளது. அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து சீனா, 2ஆம் இடம் வந்து அமெரிக்கா, 3ஆம் இடம் வந்து இந்தியா வாங்கும் சக்தி சமநிலையில். அடுத்து பாருங்கள், வறுமையில் வந்து 3 பரிணாமங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்று வந்து சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம். ஸோ இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு, வறுமையின்கான 3 குறியீடுகள். அடுத்து அதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னு வச்சிங்களா, அதை வந்து கேட்பாங்க. ஸோ 3 விதமான குறியீடு வந்து இருக்கும். ஒன்று மனிதவள மேம்பாட்டு குறியீடு, வாழ்க்கை தர குறியீடு,
வறுமைன்னு வந்து 3 பரிணாமங்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வறுமை அப்படின்னா வந்து என்னென்ன வருது, சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம், இதுதான் வந்து வறுமைக்கான வந்து குறியீடுகள். இதே மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்னா வந்து வாழ்நாள் ஆயுட்காலம், கல்வி, வாழ்க்கை தரம் வந்து வரும். ஸோ அதுதான் வந்து என்ன, மனிதவள மேம்பாட்டு குறியீடு. இதே வாழ்க்கை தர குறியீடு அப்படின்னா வந்து வாழ்நாள் ஆயுட்காலம், கல்வி, குழந்தை இறப்பு விகிதம். ஸோ வந்து 3 காரணிகள் வந்து இருக்குது ஒவ்வொன்றுக்குமே. வறுமை அப்படின்னா வந்து என்ன, சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம், அதுதான் வந்து வறுமைக்கு. இதே மனிதவள மேம்பாட்டுக்கான 3 காரணிகள் வந்து என்ன அப்படின்னா வந்து வாழ்நாள் ஆயுட்காலம், கல்வி, வாழ்க்கை தரம். இதே வந்து என்ன, வாழ்க்கை தர குறியீடு அப்படின்னா வந்து என்ன, ஆயுட்காலம், எழுத்தறிவு விகிதம், குழந்தை இறப்பு விகிதம் வந்து அதில் வரும். அதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து என்ன பார்த்தோம், வறுமைக்கான 3 பரிணாமங்கள் வந்து என்ன, சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம் வந்து வருது. அதில் வந்து என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து அதிக மற்றும் குறைவான எம்பிஐ மாவட்டங்கள், அதான் வந்து அந்த வறுமை சொல்கிறாங்களே, வறுமைக்கான 3 பரிணாமங்கள் வந்து இருக்குல்ல, அதில் வந்து அதிக மற்றும் குறைவான மாவட்டங்கள் வந்து எம்பிஐ வந்து எது எது அப்படின்னு கேட்டால், முதல் 5 மாவட்டங்கள் வந்து எது அப்படின்னா வந்து காஞ்சிபுரம், சென்னை, கடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம் தான் வந்து முதல் 5 மாவட்டங்கள். இதே எம்பிஐ மாவட்டங்களில் கடைசி 5 மாவட்டங்கள் வந்து எது அப்படின்னா வந்து தருமபுரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், விருதுநகர், அரியலூர். ஏன்னா நமக்கு வந்து 5 இது வந்து வரிசையாக வச்சுருவாங்க. முதல் 5 மாவட்டங்கள் வந்து எம்பிஐ மாவட்டங்கள் வந்து என்னென்ன அப்படின்னா வந்து காஞ்சிபுரம், சென்னை, கடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம். கடைசி 5 மாவட்டங்கள் வந்து தருமபுரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், விருதுநகர், அரியலூர். ஸோ நம்ம இதில் வந்து ஒரு 5 கொஸ்டினாக நம்ம பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு அந்த காட் வந்து 1947 வந்து 23 நாடுகளும் தான் கையெழுத்திட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். அதில் இந்தியாவும் வந்து 1 அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அடுத்து WTO வந்து எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 1995 ஜனவரி 1. அடுத்து என்ன பார்த்தோம், வாங்கும் சக்தி சமநிலை வந்து இந்தியா வந்து 3வது பொருளாதார நாடாக வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு சீனா இருக்குது, 2வது அமெரிக்கா இருக்குது, 3வது தான் வந்து இந்தியா இருக்குது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 வந்து இயற்றியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து எப்போனா 2016 நவம்பர் 1 அது பார்த்தோம். அதுக்கப்புறம் வறுமைக்கு வந்து 3 காரணிகள் வந்து என்னென்ன வந்து தீர்மானிக்குது அப்படின்னா வந்து சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம் வந்து வரும். அடுத்து வந்து என்ன சொல்கிறோம், இதுலேயே வந்து இந்த டாப் எம்பிஐ மாவட்டங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து 5 என்னென்னு பார்த்துக்கோங்க. காஞ்சிபுரம், சென்னை, கடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம். இதே கடைசி வந்து எம்பிஐ குறைவான எம்பிஐ மாவட்டங்கள் அப்படின்னா தருமபுரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், விருதுநகர், அரியலூர். இவ்வளோ தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த இதில் உள்ள 2 லெசனில் உள்ள பாக்ஸ் கண்டென்ட்டு நல்லா பார்த்துங்க. தேங்க்யூ.